சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியில் இருந்து வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கங்க. தேங்க் யூ so நலமா much for இருக்கீங்களா? having me. நல்லமா இருக்கேன். ரொம்ப நன்றி. மேம், இந்த ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது எல்லா கான்ட்ரவர்சியை விடவும் முன்னாடி வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின்ஸை பத்தி தான். இவிஎம் மிஷின்ஸை பத்தி ஏகப்பட்ட ஆதரவாகவும் சரி எதிர்ப்பாகவும் சரி பல கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கும். சமீபத்துல கூட சுப்ரீம் கோர்ட்ல இந்த இவிஎம் மிஷினை பத்தி வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. முதல்ல மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் மேடம், இந்த இவிஎம் மிஷின் எப்படி செயல்படுது, இதை ஹேக் பண்ண முடியுமா முடியாதான்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸை கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே. ஸோ ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டைம்ல தான் இந்த இவிஎம்ஸோட பெண்டிங்கும் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் அப்ப இன்னும் பெண்டிங்ல இருந்தது. ஸோ எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி காலையில கேட்கறது என்னன்னா, வேலையை விட்டுட்டு நான் போய் இன்னைக்கு ஓட்டு போட போறேன், டஸ் இட் ஈவன் மேட்டர், டைமை விட்டுட்டு போய் ஓட்டு போடுறேனே, அது கவுண்ட் ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயம் என்னன்னா, ப்ளீஸ் கோ அண்ட் ஓட். இவிஎம் மிஷின்ஸை ஹேக் பண்ண முடியாது. ஐ எம் டெல்லிங் இட் ஆன் ரெக்கார்ட். ஸோ தயவு செஞ்சு ஓட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கிரிபன்சியை வச்சுக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், இவிஎம்ஸ்க்கு முன்னாடி நமக்கு இருந்தது பேலட் பேப்பர்ஸ். ஸோ பேலட் பேப்பர்ஸ் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ அங்க ஒரு முத்திரையை குத்திட்டு அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ஒரு பேலட் பேப்பருக்குள்ள போடுவோம். அந்த மாதிரி போடுற டைம்ல என்ன ஆச்சுன்னா, அந்த பூத் கேப்சரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ப்ரிவிலேஜா இருந்தது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கிட்ட மேன் பவர் நிறைய இருக்கோ உள்ள பூத்குள்ள போக வேண்டியது, அந்த பெட்டியை தூக்கிட்டு ஓடிடுறது, இல்லைன்னா பெட்டியை மாத்தி வைக்கிறது. தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வி ஹவ் பீன் சீயிங் இதுக்கு முன்னாடி நம்ம எலெக்ஷன்ஸ்ல 2004க்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா 2004ல தான் இவிஎம்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் 2004ல கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல தே டெஸ்டட் இது ஹவு கேப்பபிள் இட் இஸ் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி 2004 எலெக்ஷன்ல சிங்கிள் ஷாட்ல த்ரூ அவுட் இந்தியால அட் அ சிங்கிள் ஷாட் நடந்து ப்ரூவ் பண்ணி வித்தவுட் எனி டிஸ்கிரிபன்சி நம்ம 2004 எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணது இவிஎம் மிஷின் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், அந்த இவிஎம் மிஷின் கண்டக்ட் பண்ணும்போது அந்த 2004 எலெக்ஷன் டைம்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, நம்ம தமிழ்காரர் தான். அவர் இப்போ 2004ல இருந்து 2024 வரைக்கும் 20 வருஷமா அவர் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் எம்பசைஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிஷினை டேம்பர் பண்ண முடியாது. நானே சார் நிறைய விஷயத்துல we've met and we've had conversations. அப்ப நான் சார்கிட்ட கேட்கும் போது அவர் என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான், பிரியா எனக்கு இது சொல்லுங்க, கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலா யூஸ் பண்றோமே கால்குலேட்டர், அதை டேப் பண்ண முடியுமா, அதை டேம்பர் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. Because that doesn't have that memory or that articulation for you to play technically. See, டெக்னாலஜியை வச்சு நீங்க எங்க ட்வீக் பண்ண முடியும்னா, டெக்னாலஜி நிறைய இருக்கிற இடத்துல தான் நீங்க டெக்னாலஜியை ட்வீக் பண்ண முடியும். டெக்னாலஜி ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க ட்வீக் பண்ணவே முடியாது. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் திரும்ப திரும்ப என்னன்னா, இட் இஸ் as good as a calculator. நீங்க கால்குலேட்டரை டேம்பர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவிஎம் மிஷின்ஸை டேம்பர் பண்ண முடியும். தட் இஸ் சிம்பிள். ரெண்டாவது விஷயம், பேலட் பேப்பர் இருக்கிற டைம்லயும் எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு 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 நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றது இட் ஹஸ் பீன் அ பேட்டர்ன் அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுல. ஆப்போசிஷன்காரங்க கட்சியில அது பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கிறவங்களை சேலஞ்ச் பண்றது, இட் ஹஸ் பீன் அ பேட்டர்ன் நமக்கு. Because we are in a democracy, largest democracy in the world. நம்ம இந்த வாட்டி பாருங்க, கிட்டத்தட்ட 100 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. இட்ஸ் நாட் a very small thing. So largest democracy, நமக்கு largest electoral இது. இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ல ஒரு கார்னர்ல இருக்கிறவங்க நம்ம எப்படி இந்த எலெக்ஷன்ஸை நடத்துறோம்னு பார்த்து நம்ம கிட்ட நிறைய விஷயம் அவங்க கத்துக்கிட்டு போறாங்க. So this is one side. ரெண்டாவது விஷயம், எப்பவுமே எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு 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 டவுட்டோ இல்ல சிஸ்டம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறது as a voter it is our right which we have done. ஹைகோர்ட்லயும் நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்லயும் ஃபைல் பண்ணிருக்கோம், அது முடிஞ்சாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இட் வாஸ் இன் ஹியரிங். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன் நடக்கும்போது அப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க குவெஸ்டின் பண்ணாதீங்க. யூ கேன் நாட் குவெஸ்டின் வித் நோ, அதாவது எப்படின்னா ஜஸ்ட் வித் அப்ரிஹென்ஷன்ஸ், அதாவது இப்படி நடந்துருமோ இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்த இதுதான் ஃபேக்ட்னு நம்ம சொல்ல முடியாது.
இப்ப வந்து ஒரு சின்ன பெண்ணு நமக்கு தொலைஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை இவங்க திருடி இருக்கலாம், இவங்க திருடி இருக்கலாம், இவங்க திருடி இருக்கலாம். இது எல்லாமே அப்ரிஹென்ஷன். 3 பேரையும் தூக்கி ஜெயில போட்டுற முடியாது இல்லையா? சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, அப்ரிஹென்ஷன் அப்படின்றது ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட். நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 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 இன்சிடென்ட் டைம்ல எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்ற டைம்ல ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்கிறது நமக்கு ஹியூமன் மென்டாலிட்டி. ஆனா அந்த ஹியூமன் மென்டாலிட்டியை வந்து நம்ம அட்வான்ஸா கொண்டு போக கூடாது அப்படின்றதுதான் பாயிண்ட். இந்த இவிஎம்ஸ் வந்ததுனால எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு, முன்னாடி மாதிரி நம்ம மாச கணக்குல எலெக்ஷன் ரிசல்ட்காக வெயிட் பண்ண தேவை கிடையாது. ரெண்டாவது, ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்கும் போதும் 2 லட்சம் மரங்களை நம்ம வெட்டுறோம் ஃபார் த பேப்பர்ஸ் வி ஆர் யூசிங். ஸோ லுக் அட், ஏற்கனவே நம்ம டிஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணி கிளைமேட் சேஞ்ச்னால சென்னையில வந்து வின்டர், என்ன சொல்றது, சென்னையில மழை பெய்ய ஆரம்பிக்குது, சென்னையில வந்து ஃபிளட்ஸ் வர ஆரம்பிக்குது. நான் படிச்ச காலத்துல எல்லாம் சென்னையில ஃபிளட்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது. ஸோ தட்ஸ் வாட் வி ஹவ் given back to this world. So it is a pro electronic way and pro scientific way of ensuring your votes are being calculated in a very transparent fashion, at the same time taking in consideration of your climate change. So idukku vera at present நம்ம ஒரு best way of electoral performance இல்ல electoral procedure வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேம் அதை தாண்டி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா மேம், உலகத்துல வந்து எந்த நாட்டிலயுமே வந்து இவிஎம் மிஷின் இல்ல, சோ இந்தியாவுல மட்டும் இருக்கிறத வந்து ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சரி, உலகத்துல எங்கேயுமே இவிஎம்ஸ் இல்ல அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன் பாருங்களேன். ஓகே, நவ் கமிங் பேக் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், வேர் நம்ம வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தை பத்தி பேசுறோம். வெரி வண்டர்ஃபுல். ஏன்னா நம்ம வந்து இப்போ கமிங் இன்டு அ குளோபல் ஃபேமிலி. இப்போ வந்து அந்த சைட்ல இருக்கிறது இந்த சைட்ல இருக்கிறது எதுவுமே வந்து நமக்கு தெரியாம கிடையாது. we have all come into a global family thanks to internet, thanks to social media. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி பத்தி பேசுறோம், இல்ல எனி அதர் கண்ட்ரி பத்தி நம்ம பேசுறோம் இவிஎம்ஸ் பத்தி அப்படின்னா, for what matter வந்து அங்க இவிஎம்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்றது கொஸ்டின். see, legally speaking, right to vote is our fundamental right. ரைட் டு ஓட் நம்ம லீகல் ரைட் கிடையாது. 2 விதமான ரைட்ஸ் இருக்கு. ஒன்னு லீகல் ரைட், ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு ஓட்டே வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட். அதுதான் என்னோட பேசிக். நான் ஒரு சிட்டிசன் அப்படின்னா ரைட் பண்ண வேண்டியது இட்ஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட். ஆனா மித்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட் இஸ் நாட் த ஃபண்டமெண்டல் ரைட், இட்ஸ் தேர் லீகல் ரைட். ஸோ லீகல் ரைட்டா இருக்கும்போது என்னன்னா, ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா ஏன் ஓட்டு வந்து எந்த கட்சிக்கு போயிருக்கு, நம்ம வந்து இங்க டிரான்ஸ்பரன்சி வந்து ஓட்டிங்ல காமிக்கிறோம். பட் தவிர யாருக்கு ஓட் பண்ணிருக்கோன்ற டிரான்ஸ்பரன்சி நம்ம காட்டுறது கிடையாது. பப்ளிக்லி we don't go and say நான் இவங்களுக்கு ஓட் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு ஓட் பண்ணிருக்கேன். that is the amount of privacy and security we maintain for the voters. but மத்த கண்ட்ரீஸ்ல we don't actually have that procedure what we have in India. first point. ரெண்டாவது விஷயம், when you are finding some fact on social media, on WhatsApp, as an individual நீங்க என்ன பண்ணணும்னா, first அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு பார்க்கணுமா. I am petrified with the fake news and the process which continues on the same front. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலே அந்த விஷயம் உண்மை அப்படின்றத நம்ம நம்பிட்டு அதை சர்க்குலேட் பண்ணி இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம், நம்ம எங்க போய் சேர்றோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்த படிக்கணும், ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே போயிடுது. யாரோ ஒருத்தவங்க படிச்சுட்டு வருவாங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க சொல்றது கரெக்டா அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும்னா முடிஞ்சது கதை. தட்ஸ் நாட் வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது விஷயம், நீங்க எலெக்ஷன் பத்தி பேசுறீங்க, ஓட்டிங் பத்தி பேசும்போது யூ ஆர் த லீடர்ஸ். நான் இன்னைக்கு டிசைட் பண்றேன் 5 வருஷம் இவங்க வந்து நடந்து இவங்களோட யூனோ தே ஹாவ் ரன் த கவர்மெண்ட், எனக்கு இவங்களோட யூனோ அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிக்கல, தூக்கி போடுவே இல்லை. ஐ ஹாவ் தட் பவர். இல்ல, எனக்கு இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிச்சிருக்கு, யூ கண்டினியூ ஸ்டேயிங் இன் த பவர். இந்த ஓட்டிங் ரைட் என் கையில இருக்கு. நான் யாரு என்ன ரூல் பண்ணணும்னு நான் டிசைட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி என் கையில வந்து நிற்கும் போது எப்படி வந்து இது ஒருத்தன் சொல்றான், பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இல்ல ஓட்டு வந்து மேனிபுலேட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல எப்படி என்னோட பேசிக் ரைட்டை நான் எப்படி விட்டு கொடுக்குறேன் அப்படின்றது எனக்கு புரியாத ஒரு விஷயம். இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே கேட்கறது இல்லை இல்லையா. நம்ம எந்த விதத்துல கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல கேட்டுக்கிறோம், எந்த விஷயத்துல கேட்க கூடாதோ அந்த விஷயத்துல கேட்கறது இல்லை. ஓட்டிங் அப்படின்றது உங்களோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேசிக் ரைட். அத வந்து யார் என்ன சொன்னாலும் போய் அந்த இங்க் உங்க நெயில படுறது வந்து இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வருஷம் டாக்ஸ் கட்டுறீங்கல்ல, எதுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க? இந்த நாட்டை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டை நடத்துறது யாருன்றதும் நீங்க தான் முடிவு பண்றீங்க.
அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டிங் அப்படின்றத இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வந்து ஒரு லாங் ஹாலிடே பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்துருச்சா கிளம்பி போயிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு கிளம்பி போயிட்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து ஒரு 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 எக்ஸ்டெண்டட் ஹாலிடே வச்சுட்டு திங்கக்கிழமை வந்து ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஆனா அந்த 3 நாள் இவங்க என்ன பண்ணுவாங்க சரி நான் ஓட்டு போடலையா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டாங்க ஓட்டு போடுறவங்களையும் குழப்பி விட வேண்டியது ஓட்டு போடுறீங்களா எதுக்கு ஓட்டு போடுறீங்க இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இவங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க பை த டைம் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே கிடையாது ஸோ திஸ் இஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட் நம்ம போற ஸ்டைல் இஸ் ரியலி ராங் இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா யாருக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லாம போயிடும்னா இட் இஸ் நாட் அபவுட் த ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி இட் இஸ் நாட் அபவுட் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் இட் அபவுட் ஈக்குவல் இட் இஸ் அபவுட் எவ்ரிபடி நாளைக்கு நான் உங்களை நம்ப மாட்டேன் நீங்க என்ன நம்ப மாட்டீங்க நான் மனசுல என்ன வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்படி எப்படி வாழ முடியும் எப்படி வந்து ஒருத்தங்க சந்தேகத்தோடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும் சொல்லுங்க நம்பிக்கையா இல்லாம எப்படி ஒருத்தங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் வேர் ஆர் வி ஹெட்டிங் டு இதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சினிசிசம் வந்துருது எல்லாருக்கும் ஒருத்தனை பத்தி ஒருத்தனை குறை சொல்றதுல நமக்கே தெரியாம ஒரு உள்ளத்து ஒரு சந்தோஷம் வந்துருது ஒருத்தனுக்கு வலி இருந்ததுன்னா நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் வருது ஒருத்தன் கீழே விழறான் ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல ஒருத்தன் வீட்டுல போய் பர்க்லரி ஆயிடுச்சு ஒருத்தன் சொத்து இழந்துட்டான் அப்படின்னா ஐயோ பாவம்னு உதறி சொல்லுதே தவிர மனசார நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது ஒரு சினிசிசம் நமக்குள்ளேயே நம்ம இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் we have to break it ஏன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொண்டு போயிட்டு இருக்கோம் அடுத்த ஜெனரேஷன் இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு உட்காந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூபோட அவங்க வாழ்க்கையும் முடியுது எத்தனை குழந்தைங்க வெளியில போய் விளையாடுது இப்போ எத்தனை குழந்தைங்க வந்து யோசிக்கிறாங்க எத்தனை குழந்தைங்க உட்காந்து ஒரு சின்ன நேஷனல் இஷ்யூவை வந்து உட்காந்து டிபேட் பண்றாங்க எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க முதல்ல எத்தனை குழந்தைங்களுக்கு நேஷனல் இஷ்யூஸ் தெரியுது எவ்ரிதிங் we are see உலகத்துல மத்தவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்றது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுமா ஆனா நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்றோம்ன்ற கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு வந்து இவிஎம்ஸ் தப்பு இவிஎம்ஸ் வந்து யூனோ தே ஆர் டேம்பரிங் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இதே இவிஎம்ஸ் தப்புன்னு சொல்றது யூஸ்வலா யாரா இருக்கும் அப்போசிஷன்ஸா தான் இருக்கும் ரூலிங் பார்ட்டி ஆப்வியஸா இவிஎம்ஸ் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க இதே வந்து நீங்க வந்து டெல்லி பஞ்சாப் கர்நாடகா தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் கேரளா இது எல்லாத்தையும் நீங்க தானே ஜெயிச்சீங்க அப்ப அங்கேயும் இவிஎம்ஸ் தப்பா அது எப்படி ஒரு நீங்க ஜெயிக்காத நேஷன்ல ஜெயிக்காத ஸ்டேட்ல இவிஎம்ஸ் தப்பு நீங்க ஜெயிக்கிற ஸ்டேட்ல இவிஎம்ஸ் கரெக்ட் 2004 ஃபர்ஸ்ட் இவிஎம்ஸ் வரும்போது இவங்க தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணி இவங்க தான் கவர்னன்ஸ்க்கு வந்தாங்க ஐ எம் நாட் டேக்கிங் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் நீங்க பவருக்கு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு இன்டென்ட்ல நீங்க மனுஷங்களை மக்களை சிட்டிசன்ஸை எப்படி குழப்புறீங்க பாருங்க யூ ஆர் நாட் டூயிங் எனி குட் டு த நேஷன் அந்த பதவின்ற வெறி இருக்கக்கூடாது பதவிக்கு வரணும்ன்ற ஆசை இருக்கலாம் பதவிக்கு வரணும்ன்ற வெறியில நீங்க மக்களை குழப்புறீங்க சோஷியல் மீடியால வந்து ஃபேக் நியூஸ் வந்து you're circulating fake news I don't think this is what elections is all about இல்லையா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொன்னமைக்கு மிக்க நன்றி மேம் thank you for this opportunity channel 5 Tamil